السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. واقترب الوعد الحق فإذا هي شاخصة أبصار الذين كفروا. وقال النبي محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا وسد الأمر إلى غير أهله فانتظر الساعة. صدق الله وصدق رسوله النبي الكريم. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. الحمد لله. அல்லாஹு தஆலா நம்முடைய நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. நம்முடைய தராவீஹை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. மக்ஃபிரத்தினுடைய நாட்களில் நாம் நோற்ற நோன்புகளையும் கேட்ட துஆக்களையும் தொழுத அனைத்து தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழ்க்கை முழுக்க ஈமானுடன் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானா. உடல் ஆரோக்கியம், நீடித்த ஆயுள், சகல பலா முசீபத்துகளை விட்டு, குறிப்பாக ஆக்சிடென்ட்டுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரியின் கொடிய செலவினங்கள், பலாக்கள், முசீபத்துகள், அனைத்து விதமான நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குரானில் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். இந்த வசனம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கேட்டிக்கினுடைய சொந்தங்களுக்காக இந்த வசனத்தை நான் நினைவில் கொண்டு வர விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான்: மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. சில வசனங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் மாற்றி அமைப்பான். அந்த வசனம் ஆரம்பத்தில் இறங்கும், ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை மாற்றி விடுவார். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்விடம் மடக்கடித்து விடுவார். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் இறக்குவார். இப்படி திருக்குர்ஆனிலே சில வசனங்களை அல்லாஹு தஆலா மாற்றுவதும் சில சட்டங்களை மாற்றுவதும் அல்லாஹ்வுடைய வளமையில் இருந்தது, கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல். மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா. சில வசனங்களை நாம் மாற்றுவதும் அல்லது மறக்கடிப்பதும் ஏன் தெரியுமா? நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவார், அதைவிட சிறந்த ஒரு அற்புதமான வசனங்களை தருவதற்காகவே, அல்லது அதுபோல எளிமையான, அழகான, லேசான ஒரு வசனங்கள், ஒரு நிஅமத்தை உங்களுக்கு தருவதற்காகவே முந்திய வசனங்களை நாம் மன்சூகாக, இரண்டாம் வசனங்களை நாம் நாசிகாக ஆக்குவோம். அரபு அறிந்தவர்களுக்கு தெரியும், மன்சூக் என்றால் ஏற்கனவே மாற்றப்பட்ட சட்டம், மாற்றப்பட்ட வசனங்கள். நாசிக் என்றால் மாற்றக்கூடிய வசனம், மாற்றக்கூடிய சட்டம் என்றால் சில விஷயங்களில் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான் என்றால் அதை விட சிறந்ததை கொடுப்பதற்காகவே. இப்ப எதுக்கு இங்க இதை சொல்றோம் அப்படின்னா, பரவலாகவே தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக மக்களோடு பழகும் பொழுது எல்லா இதயங்களில் இருக்கும் ஒரு கவலை தெளிவாகவே புரிகிறது. ஷைத்தானை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலை குறிப்பாக கேட்டிக்கினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களிடத்திலே, உலகெங்கும் இருக்கக்கூடிய, குறிப்பாக குவைத்தில் பல இடங்களில் இருந்து கொண்டு லைவிலே இங்கே பயானை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா இதயங்களிலும் ஒரு கவலை. அங்கே ஒன்று சேரக்கூடிய மக்களை இங்கே நாம் ஒன்று சேர்க்க முடியவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், சில மாற்றங்களை நாம் கொண்டு வருவதற்காகவே, சில மாற்றங்களை நாம் கொண்டு வருவதே உங்களுடைய கைருக்காகவே. சில மாற்றங்களை நாம் கொண்டு வருவது உங்களுடைய கைருக்காக. அதில் நமக்கான ஒரு சோதனையாகவும் இருக்கலாம், அந்த சோதனை நமக்கு ஒரு சாதனையாகவும் இருக்கலாம். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் கைரு தான். ஏதோ ஒரு தாயை இழந்தது போல் உள்ளங்கள் உணர்கின்றன. பெரிய மஸ்ஜிதை இழந்து விட்டோம். கணவான்களே, சமுதாய சேவைக்கு லொகேஷன் மாறினாலும் பேஷன் மாறக்கூடாது. லொகேஷன் மாறினாலும் பேஷன் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இடங்கள் மாறலாம், நம்முடைய ஆர்வத்திலே மாற்றங்கள் வரக்கூடாது, நம்முடைய ஈமானிலே மாற்றம் வரக்கூடாது. எந்த கட்டங்களிலும் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்,
இஸ்லாமிய துவக்க காலத்திலே ரசூலுல்லாவை அல்லாஹ் ஹபஷாவிற்கு மாற்றி அமைத்தான். ஹபஷாவிற்கு மாற்றப்பட்டார்கள் எத்தனையோ சஹாபாக்கள், 40ற்கு மேற்பட்ட சஹாபாக்களுடைய இடங்கள் மாற்றப்பட்டு குடிபெயர்க்கப்பட்டார்கள், மக்காவில் இருந்து வெளியாக்கப்பட்டார்கள். 13 ஆண்டுகளுக்கு பிறகு மதீனாவின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள். இப்படி இஸ்லாத்திலே எத்தனையோ லொகேஷன்கள் மாறி 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 மாறிதான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மதீனாவிலே ஆட்சி நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மதீனாவில் ஆட்சி நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மதீனாவில் ஆட்சி நடந்தது. ஹஜ்ரத் அலியினுடைய ஆட்சி காலத்திலே அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தினுடைய தாருல் ஹிலாஃபா, இஸ்லாத்தினுடைய தாருல் ஹிலாஃபா ஆட்சியின் தலைப்பீடமாக மதீனாவில் இருந்து அல்லாஹ் கூஃபாவை மாற்றுகிறார். எங்கே மாற்றப்பட்டது? மதீனா தாருல் ஹிலாஃபாவாக இருந்த ஆட்சி தலைமையகமாக இருந்த தலைமைச் செயலமாக இருந்த மதீனா மாநகரம் எங்கே மாற்றப்படுகிறது? கூஃபாவின் பக்கம் மாற்றப்படுகிறது. அதையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் அமீரே முஆவியா, ஹஜ்ரத் இமாம் ஹுசைன், ஹஜ்ரத் இமாம் ஹசன் போன்ற அதற்கு பிறகு வந்த அத்துணை சஹாபாக்களும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய லொகேஷனை மாற்றியதை எந்த விதமான கவலை இல்லாமல், எந்த விதமான தொய்வு இல்லாமல் தன்னுடைய மார்க்க பணியிலே, தாவாவிலே, மார்க்க சேவையிலே எந்த தொய்வும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை வழிநடத்திய வரக்கத்து தான் இன்று உலகம் முழுக்க மார்க்கம் செழித்தோங்குகிறது. அதனால ஒரு பள்ளிவாசல் மாறிடுச்சு, ஒரு அட்ரஸ் மாறிடுச்சு, ஒரு லொகேஷன் மாறிடுச்சு, இந்த கவலை நம்முடைய தீனுடைய பணியில் எந்த விதமான தொய்வையும் ஏற்படுத்தாமல் இருக்க அல்லாஹ் நல்ல தௌஃபீக்கை தருவானா. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சேவைகளுக்கு முடிவில்லை, பணிவிடைகளுக்கு முடிவில்லை. இங்க கியாமத் நாளுடைய 14 அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் ஒரே ஹதீஸ்ல கொண்டு வராங்க. பயந்து விட வேண்டாம் 16 நாட்கள் ஆகும் என்று. என்னது? ஒரே ஹதீஸில் எத்தனை அடையாளம்? 16 அடையாளங்கள். 16 நாட்கள் ஆகும், பயப்படணும். அவ்வளவு நாள் நமக்கு இருக்க முடியாது. கணியத்திற்குரிய மேலான இன்று ஒரே நாளிலே அந்த 16 அடையாளங்களை உங்களுக்கு தொடராக சொல்லுவேன். எங்கே வருகிறது இந்த 16 அடையாளங்கள்? கியாமத் நாளின் 16 அடையாளங்கள், 6 முடிவுகள். 16 அடையாளங்கள், 6 முடிவுகள் ஒரே ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் பேசுகிறார். ஏறக்குறைய 80% அடையாளங்களை நாம் பார்த்து விட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். கியாமத் 2 விதமாக இங்கு பார்க்கப்படுது. கியாமத்தை சுக்ரா, கியாமத்தை குப்ரா. அஸ்ஸாஹத்து சுக்ரா, அஸ்ஸாஹத்துல் குப்ரா. அல் அலாமத்து சுக்ரா, அல் அலாமத்துல் குப்ரா. இப்படி உலமாக்கள், ஃபுகஹாக்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. சிறிய கியாமத், பெரிய கியாமத். சிறிய அடையாளம், பெரிய அடையாளம். சிறிய கியாமத்தினாலுடைய முன்மாதிரிகள், பெரிய கியாமத்தினாலுடைய பயங்கர முன்மாதிரிகள். பயங்கரமானவர்களில் தஜ்ஜாலுடைய வருகை, யாஜூஜ் மாஜூஜ், மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்தினுடைய பன்றிகள் கொல்லப்படுவது, சிலுவைகளை உடைக்கப்படுவது, இது கியாமத் நாளுடைய மிகப்பெரிய அடையாளம். ஆனால் சிறிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் ஒரே ஹதீஸிலே 16 அடையாளங்களை பேசுகிறார்கள். அந்த 16 அடையாளங்களுக்கு பிறகு 6 முடிவுகளை ரசூலுல்லாஹ் தருவார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் யார்? ஹஜ்ரத் இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எங்கே வருகிறது இந்த ஹதீஸ்? இந்த ஹதீஸ் திருமிதியிலே வருகிறது, தலாயிலுன் நுபுவாவில் வருகிறது, அல்பானியில் வருகிறது. திருமிதியிலே 2211வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருகிறது. அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் ஒரே ஹதீஸிலே கியாமத் நாளுடைய 16 அடையாளங்கள். முதல் அடையாளம், இதத்துஹிதல் ஃபைஉ துவலா. கியாமத் நாளுடைய அடையாளங்களை நம்முடைய கவனத்திலே, சிந்தனையிலே, நம்முடைய பார்வையிலே எல்லா கட்டங்களிலும் நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தருவார்கள் கியாமத் நாளுடைய முதல் அடையாளம், இலவசமாக போரே இல்லாமல் கிடைக்கக்கூடிய சொத்துக்களை மக்கள் ஏழைகளுக்கு கொடுக்காமல் தனக்குள்ளேயே ரொட்டேஷன் செய்து கொள்ளுவார்கள். கியாமத் நாளில் முதல் அடையாளம் எப்படி? அல்லாஹ் தஆலா கொடுத்த இலவச பொக்கிஷங்களை தனக்கே சொந்தமாக ஆக்குவது இஸ்லாமிய பார்வையில் ஹராம். திடீரென்று பூமிக்கடியில் இருந்து சொத்துக்கள், தங்கங்கள், நகைகள், மாணிக்கங்கள், மரகதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வானம் பார்த்த பூமிகள் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பொக்கிஷம். நம்முடைய ஊர்கள்ல விவசாய நிலம் இருக்கு. நீங்க எந்த தண்ணீரும் பாய்ச்சல, எந்த விவசாயமும் செய்யல, எந்த ஆலையும் நிர்ணயிக்கல, வானம் பார்த்த பூமியாக அல்லாஹ் கொடுத்தால் மார்க்க வல்லுநர்கள் சொல்லுவார்கள், வருடத்தில் ஒரு தடவை 10ல் 1 உஷுர் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத்தாக கொடுக்கணும். எவ்வளோ? எப்படி உங்களுடைய நகைக்கு 40ல் 1, ஜகாத் 40ல் 1, 100க்கு 2.5% கொடுக்கிறீர்களோ, அல்லாஹ் தண்ணீரை கொடுத்து உங்களுடைய நிலத்தை பாதுகாக்கிறார் என்றால் அந்த நிலத்திற்கு நீங்க 10ல் 1 அல்லாஹ்வுக்காண்டி கொடுப்பது வாஜிபில்லை, சுன்னத்தில்லை, ஃபர்து, கட்டாய கடமை.
இதத்துஹிதல் ஃபைஉ துவலா, இலவசமாக கொடுத்த அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நமக்கு மத்தியிலேயே சுற்ற விடுதல். குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், லிகைலா யகூன தூலதம் பைனல் அக்னியாஇ மின்கும். ஜகாத்தை நாம் கடமையாக்கிய ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஒரே லட்சியம் என்ன தெரியுமா? உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் செல்வந்தர்களுக்கு மத்தியிலே சுற்றி வரக்கூடாது. மற்றவர்களிடத்திலே போகாமல் தந்தையிடத்திலிருந்து அம்மாட்ட, அம்மாவிடத்திலிருந்து மகன்கிட்ட, மகன்கிட்ட இருந்து மருமகள்கிட்ட, மருமகள்கிட்ட இருந்து பேத்திட்ட, திருப்பி பேத்தி அத்தாட்ட. இதுதான் நிறைய நடக்குது. சில பேர் கேட்கிறாங்களா இல்லையா, என் மனைவிக்கு நான் ஜகாத்து கொடுக்கலாமா, எங்க அம்மாவுக்கு நான் ஜகாத்து கொடுக்கலாமா, என் மகளை கட்டி வச்சேன், திருமணமான இடத்துல என் மகளும் மருமகனும் கஷ்டப்படுறாங்க, என் ஜகாத்தை பேசாம அங்கே கொடுத்துட்டுமா? இப்படியே ரொட்டேஷன்லயே உருறது, உள்ளுக்குள்ளேயே ரொட்டேஷன். இங்க அம்பானிக்களும் அதானிக்களும் இந்த மோசமான பொழப்பதை இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தனக்குள்ளேயே தன்னுடைய குடும்பத்திற்கு மத்தியிலே எல்லா ஃபேக்டரிகளும் எல்லா கம்பெனிகளும், நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஒண்ணு விட்ட ரெண்டு விட்ட சொந்தம் தான் எல்லாமே. ஒண்ணு விட்ட மச்சான் மாமா எல்லாம் உள்ளுக்குள்ளேயே. இந்த அநாகரிகம், இந்த வக்கிரமம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. லிகைலா தூலதம் பைனல் அக்னியா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத் உங்களுக்கு மத்தியிலே சுற்றி வருவதை நான் விரும்பல. ₹1 இருந்தாலும் உங்களை விட்டு வெளியே போகணும், உறவுகளை விட்டு வெளியே போகணும், அத்தா அம்மாவை விட்டு வெளியே போகணும், கணவன் மனைவியை விட்டு வெளியே போகணும். எனவே கியாமத் நாளுடைய முதல் அடையாளம், இலவசமாக அல்லாஹ் கொடுத்த நியமத் மக்கள் தனக்கு மத்தியிலே சுற்ற வைப்பார்கள். அத்தா மகள்கிட்ட வித்துறது 10 லட்சத்துக்கு, 10 வருஷம் கழிச்சு மக அத்தாட்ட 20 லட்சத்துக்கு வித்துறது. என்ன ஜகாத்து? அத்தாட்ட கேட்டா என் பிளாட்டை மகள்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிடுறது. மகள்கிட்ட ஜகாத்து கேட்டா மகன் என்ன சொல்லும்? பிளாட்டை நான் அத்தாட்ட கொடுத்துட்டேங்க, அத்தாட்ட போய் கேட்டுங்க. அத்தாட்ட கேட்டா மகள்கிட்ட கேளுங்கிறது, மகள்கிட்ட கேட்டா அத்தாட்ட கேட்டுங்கிறது. 2 பேரும் பேசி வைக்கிறது. ஓன்ட்ட வந்தா ஏன்ட்ட அனுப்பு, ஏன்ட்ட வந்தா ஓன்ட்ட அனுப்பிடுறேன். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். இரண்டாவது அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், வல் அமானத்து மக்னமா, நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் இருக்கிறது நமக்குள் கனிமத்தாக பார்க்கப்படும். கனிமத் என்றால் அடுத்தவருக்கு தர வேண்டிய சொத்து, அமானிதம் என்றால் பொத்தி வைக்க வேண்டிய சொத்து, பாதுகாப்பாக. எப்படி பேங்க்ல நீங்க கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தரக்கூடிய அமானிதம். கியாமத் நாளுடைய அடையாளம், எந்த அமானிதமும் யாரிடத்திலும் பாதுகாப்பாக இருக்காது. ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது, ஒரு கேட்டுக்கு இருக்கிறது, இதற்கு சில அமானிதங்கள் இருக்கிறது, இதற்கு சில பேப்பர்கள் இருக்கிறது, நிர்வாகத்திற்கான சில டாக்குமெண்ட்டுகள் இருக்கிறது. இது ஒட்டுமொத்த மஸ்ஜிதினுடைய ஜமாத்தார்கள், தொழுகையாளிகள் எல்லாரும் சேர்ந்து நிர்வாகத்திடம் ஒப்படைத்த அமானிதம். அது என்னது? மஸ்ஜிதினுடைய டாக்குமெண்ட்ஸ், மதரசாக்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ட்ரஸ்டினுடைய டாக்குமெண்ட்ஸ். அந்த நிர்வாகத்திடம் அது இருக்கிறது என்றால் அது அமானிதம். அந்த அமானிதத்தை அந்த நிர்வாகம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ்விடம் அமானித பொருட்கள் மட்டும் ஏராளமா இருந்துச்சு. ஹிஜ்ரத்தினுடைய நேரம் ஒட்டுமொத்த எதிரிகள், ஒட்டுமொத்த யூதர்கள், ரசூலுல்லாவை தீர்த்து கட்ட நினைத்தவர்கள், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாவை தீர்த்து கட்ட நினைத்தவர்கள். இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த காஃபிர்களுடைய சொத்து பத்து ரசூலுல்லாஹ்ட்ட தான் இருக்கு, அமானிதமாக இருக்கு. ரசூலுல்லாஹுடைய நுபுவத்தின் மீது தான் அவர்களுக்கு வெறுப்பை தவிர ரசூலுல்லாஹுடைய மனிதாபிமானத்தின் மீது எந்த ஒரு மாற்றார்களுக்கும் அணு அளவு கூட எந்த விதமான அவநம்பிக்கை கிடையாது. எல்லா அமானிதங்களும் அங்க இருந்ததுனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, பிற்காலத்துல மருமகனார், ஆரம்பத்தில் சகோதரன் எல்லாத்துக்கும் புரியுதா? ரசூலுல்லாஹுடைய சித்தப்பா மகன் தானே, அவங்க தம்பி தானே, சித்தப்பா மகன் தானே. ஹஜ்ரத் அலி அவர்களே மக்காவிலே விட்டு போறாங்க. அலியே இருக்கும் எல்லா அமானிதங்களையும் ஒப்படைத்து விட்டு 3 நாள் கழிச்சு குபாவில் நாம் சந்திப்போம். எங்க சந்திப்போம்? குபாவில் நாம் சந்திப்போம். அமானிதங்களுக்காகவே ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் அலியை விட்டு போனாங்க. இவர்கள் காஃபிர் தானே, இவர்கள் முஷ்ரிக் தானே, இவர்கள் எதிரிகள் தானே, என்னையே கொல்ல நினைக்கிறார்கள் என்று அவர்களுடைய அமானிதங்களை ரசூலுல்லாஹ் சேதப்படுத்தவில்லை. ரசூலுல்லாஹ் ஹதீஸில், நான் ஆரம்பத்தில் கூறிய ஹதீஸில் சொல்லுவார்கள், அமானிதங்களை தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். அமானிதங்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. ஒரு வீட்டில் நாம் வாடகைக்கு இருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் அந்த வீட்டினுடைய முதலாளிகளால் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் அமைப்பு, நம்முடைய கண், மூக்கு, காது, உடலுடைய எல்லா அமைப்பும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம். அதனால்தான் 2 நாளைக்கு முன்னாடி பயான்ல சொன்னோம், அல்லாஹ் இயற்கையாக கொடுத்த எந்த உறுப்பையும் மாற்றி விடாதீர்கள், எதிரையும் டாட்டூக்கள் குத்தாதீர்கள். ஏன்?
அல்லாஹ் கொடுத்த தோல் அற்புதமான தோல், அதிலே நீங்கள் டாட்டூக்கள் குத்துவது நீங்கள் செய்யக்கூடிய அமானிதத்தின் மிகப்பெரிய மோசடி. உடலுடைய அமைப்பை மாற்றுவதற்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் இல்லை. என்ன தேய்க்கலாம், சுருமா போடலாம், நறுமணங்கள் பூசலாம், நிரந்தர அடையாள மாற்றங்கள், புருவங்களை சிரைப்பது, நஊது பில்லாஹ், இவை போன்ற ஏராளமான விஷயங்கள் அமானிதத்தின் மோசடி. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், கியாமத் நாளுக்கு செய்யுமாக நிறைய அமானித மோசடிகள் நடக்கும், விதவிதமான மோசடிகள் நடக்கும். மூன்றாவது அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், வஸ்ஸகாத்து மக்ரமா, ஜகாத் கொடுப்பதை மக்கள் மனதார தரமாட்டார்கள், ஏதோ அரசாங்கத்திற்கு கொடுக்கும் கராமாவாக கொடுப்பாங்க. கராமானா நம்ம ஆளுங்களுக்கு நல்லாவே புரியும். 50 தீனார் கராமா, 30 தீனார் கராமா. சில பேர் கராமா கராமான்னாங்க. என்ன கராமாங்கிறாருன்னா அப்பதான் புரியுது, அது கராமா, அது கராமா இல்ல, அது என்னது கராமத்துன் என்றால் ஃபைன் கட்டுறது, தண்டனை. ஜகாத் கராமாவா? பதில் சொல்லுங்களேன். ஜகாத் கராமாவா? 20 தீனார் 40 தீனார் ஜகாத் அது கராமாவா? அது இபாதத்து, நாட் ஃபார் கராமத்து, திஸ் இஸ் இபாதத்து, இது இபாதத்து. ஆனால் ஜகாத்தை தரக்கூடிய தனவந்தர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ், எதுக்காக இந்த ஜகாத்தை வசூலிக்கிறாங்களோ போ என்று மனம் வெறுத்து கொடுக்கிறாங்களே, ₹1 கூட அல்லாஹ்விடத்துல எந்த நன்மையும் கிடைக்காது. ஜகாத்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, எப்படி கொடுக்கணும் தெரியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, உங்க மகளுக்கு கல்யாணம் அன்னைக்கு உங்க மகளுக்கு நீங்க கொடுப்பீங்க பாருங்க. எப்படி கொடுப்பீங்க? உங்க மகளுக்கு, என்னுடைய மகளே, என்னுடைய 50 பவுன் உனக்காக சேமித்து வச்சது, இந்த பீரோ உனக்காக, இந்த கட்டில் உனக்காக, இந்த வீடு உனக்காக, இந்த கார் உனக்காக, 40 பவுன் உனக்காக. எப்படி கொடுப்பீங்க? வெறுத்து போய் சனியை ஏண்டா பிறந்துச்சோ அதுக்காக வேண்டிய அப்படியா? அது மாதிரி ஜகாத்து கொடுக்கும் போது சந்தோஷமாக கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆனில், ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லுவார்கள், தனவந்தர்கள் ஜகாத் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா கராமாவாக நினைச்சு கொடுப்பாங்க, ஃபைன் மாதிரி. வெறுத்து போய், எதுக்கு இந்த வருஷம், எதுக்கு இந்த ரமதான் வருது, எதுக்கு இந்த ட்ரஸ்டுக்காரங்க வர்றாங்க, எதுக்கு இந்த கேட்டுக்கு வருது, எதுக்கு இந்த பிவா வருது, எப்பொழுதெல்லாம் ஜகாத்துக்காக என்று வெறுப்போடு கொடுத்தால் அந்த ஜகாத்தின் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்திலே எந்த வரக்கத்தும் இருக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. மனமோந்து கொடுங்க, பெற்ற பிள்ளைக்கு கொடுக்கிற மாதிரி கொடுங்க, கட்டிய மனைவிக்கு கொடுத்த மாதிரி கொடுங்க, பெற்றோருக்கு கொடுத்த மாதிரி கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க. தேவை ஏற்பட்டால் ஜகாத்தை விட ஒரு படி மேலாக சதகாவாக கொடுத்துருக்கு. எப்படி? ஜகாத் என்னுடைய 5000, ஆனால் நான் 7000 ஆக்கி தருகிறேன். கேட்பாங்க, உங்க மீது ஜகாத் 5000 தானே ஹஸரத் கேட்பாங்க. 5000 ஜகாத், 2000 சதகா, பிஸ்மில்லா, போனஸ், ரமலானுடைய பரக்கத். 5000 ஜகாத், 2000 சதகா, தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள். 50 தீனார் ஜகாத், 10 தீனார் சதகா, தாராளமாக வைத்து இப்படி கொடுக்கணும். ஆனால் இப்படி கொடுப்பவர்கள் உலகத்தில் குறைந்து விடுவார்கள். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். ரசூலுல்லாஹ் 4வது சொன்னாங்க, வதுல்லிம லிகைரி தீன். கியாமத் நாளுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? எல்லாரும் கல்வியை கற்றுக்கொள்வார்கள். கவனமாக இருக்கணும். குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள், ஹதீஸை கற்றுக்கொள்வார்கள், தஅவாவில் உட்காருவார்கள், பயானிலே வருவார்கள், லைலத்துல் கத்ருக்கு வருவார்கள், கடைசி கியாமுல் லைல் வருவார்கள், எல்லா பயானிலும் இல்மை கற்றுக்கொள்ள வருவார்கள், உலமாக்களிடம் வருவார்கள், காரிகளிடம் வருவார்கள். கல்வி, கற்றல், லெர்னிங் எல்லாமே நடக்கும். ஆனால் லிகைரி தீன், மார்க்கத்திற்காக அல்ல, பகட்டுக்காக, பெருமைக்காக கல்வியை கற்றுக்கொள்வார்கள். இது கியாமத் நாளுடைய 4வது அடையாளம். தெளிவா இருக்கிறீங்களா? கல்வி கற்றுக்கொள்ளுதல் நடக்கும். ஆனா எதற்காக நடக்கும்? பகட்டுக்காக, பெருமைக்காக. இவர் சூப்பர் காரி, இவர் சூப்பர் ஹாஃபிஸ், இவர் கிராஜுவேட் பர்சன், இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இதுக்காக வேண்டிய டிகிரி, இதுக்காக வேண்டிய டபுள் டிகிரி. நம்முடைய இல்மு முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறோம். நீங்க எதுக்காக குர்ஆன் கற்றுக்கொள்கிறீர்கள்? என் ரப்பின் குர்ஆனை நான் கற்றுக்கொள்கிறேன், இதை ஓதி நான் நல்ல அமல் செய்தால் என் ரப்பு சந்தோஷப்படுவான், என் உம்மத்தினர்களுக்கு நான் குர்ஆனை தருவேன் என்பதற்காகவே குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பார்த்த ஹாஃபிஸ் என்று சொல்ல, உங்களை பார்த்த காரி என்று சொல்ல, உங்களை பார்த்த ஆலிம் என்று சொல்ல, உங்களை பார்த்த வக்கீல் என்று சொல்ல நீங்கள் எந்த மார்க்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டாம். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். நிறைய கிளாஸ் நடக்கும். இன்னைக்கு நீங்க உலகளாவிய அளவுல பாருங்க, ஆஃப்லைன் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸ் பிரம்மாண்டமாக நடக்குது கொரோனாவுடைய காலத்திற்கு பிறகு. ஏன் பயானம் கூட வீட்டுல இருந்து கேட்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நமக்கு பிடிக்கல இல்ல, அல்லாஹுடைய இல்லத்திற்கு வர நமக்கு பிடிக்கல இல்ல, அல்லாஹுடைய மஸ்ஜிதிற்கு வர நம்ம பிடிக்கலையே. ஏன்? ஆன்லைன் உலகம் பெருகி விட்டது, பயான்கள் லட்சக்கணக்காக இருக்கு. ஆனால் எதற்காக?
எதற்காக பயான கேட்கிறோம், எதற்காக பயான் பேசுறோம், இந்த இல்மை எதற்காக வாங்குறோம் என்ற லட்சியம், நியத், நமக்குள் இருக்கக்கூடிய சிந்தனையை தயவு செய்து கலப்படம் இல்லாமல் தூய்மையாக்குவோம். யா அல்லாஹ், நான் இல்மை கற்றுக்கொள்வது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, ஹிஃப்ஸை நான் படிப்பது, நான் எல்லாம் உனக்காக உன் திருப்திக்காக. அப்படி அல்லாஹ்வுக்காக கற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்தில் பெருகி விடுவார்கள். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். ஐந்தாவதா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதாகர் ரஜுலு இம்ரஅதஹு வஅத்த உம்மஹு. 5, 6. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வெளிப்படுவான், தன்னுடைய தாய்க்கு மாறு செய்வான். தன்னுடைய மனைவிக்கு வெளிப்படுவான், தாய்க்கு மாறு செய்வான். 7வது வஅத்னா சதீகா வஅக்ஸா அபா. 8வது 7வது தன்னுடைய நண்பனை எப்பவுமே தான் கூட வச்சிருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்டு இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு என்று நண்பனை நெருக்குவான். வஅக்ஸா அபா, தகப்பனாரை தள்ளி போடுவான். 8வது அடையாளம். மனைவிக்கு வெளிப்படுவான், தாய்க்கு மாறு செய்வான், நண்பனை அருகில் வைப்பான், தந்தையை துரத்தி தள்ளுவான். ஆக மொத்தம் 4 அடையாளங்களை ரசூலுல்லாஹ் கரெக்டா கொண்டு போறார். கண்ணியமானவர்களே, மனைவி என்பவள் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான பொக்கிஷம், அல்லாஹ் கொடுத்த அற்புதமான நிஅமத். நம்முடைய தனிமையில் அவள் இல்லை என்றால் கணவன் பைத்தியம் பிடித்து விடுவான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவள் இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் மிகப்பெரிய மோசக்காரர்களாக மாறிவிடுவார்கள். வெளிநாட்டில் வாழக்கூடிய அத்துணை மக்களும் நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் பிள்ளைகளை விட்டு, பேர பிள்ளைகளை விட்டு, பெண் பிள்ளைகளை விட்டு நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மனைவி, நம்முடைய வீட்டின் இல்லத்தரசிகள் எல்லா பொறுப்புகளையும் தன் தலையில் சுமந்து படிக்க வைத்து, டிகிரியை கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்து, மானத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து, மாப்பிள்ளை பார்த்து தன் மகளுக்கு திருமணம் தானே நின்று முடித்து விடுகிறார்கள். எல்லாத்தையும் நம்ம வேடிக்கையா மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், லைவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. கல்யாண விருந்து நடக்குதா? நான் நடந்துகிட்டே இருக்கேங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? சூப்பரா முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துருச்சாமா? குழந்தை பிறந்துருச்சுங்க. பதில் மட்டும் அங்கிருந்து வருது. அது எவ்வளவு பெரிய சுமை தெரியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இது ஒரு பக்கம் அவர்களுடைய தியாகம். ஆனால் அதே நேரத்திலே குர்ஆனோடு நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. அல்லாஹ் மனைவியை ஆடை என்று சொல்லுவான். ரசூலுல்லாஹ் தாயை சொர்க்கத்திற்கு மேல் தாய் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கமே உங்களுடைய தாயின் காலடியில். மனைவி என்பவள் ஒரு ஆடைதான். மானம் மறைக்கக்கூடிய ஆடை, உஷ்ணத்தை கலைக்கக்கூடிய ஆடை, பாதுகாப்பை தரக்கூடிய ஆடை, கௌரவத்தை தரக்கூடிய ஆடை, ஆள் பாதி ஆடை பாதி எல்லாம் இருக்கிறது. என் மனைவி என்னுடைய ஆடை, என் கணவன் என்னுடைய ஆடை, எல்லாம் சரிதான். ஆனால் ஆடையை விட பன்மடங்கு மேலானவள் தாய். சுவர்க்கமே அவனது காலடி. எப்படிப்பட்ட ஹதீஸ்! இந்த ஹதீஸை ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஃபர்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அல் ஜன்னா, ஸல்லல்லாஹு அல் ஜன்னா. அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேளுங்க. ரமதானுடைய இறுதி பத்தியில சொர்க்கத்தை கேளுங்க, ரமதானுடைய 30 நாளில் சொர்க்கத்தை கேளுங்க, காலையில் கேளுங்க, மாலையில் கேளுங்க. இப்படி எல்லா ஹதீஸ்களிலும் சொர்க்கத்தை கேளுங்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். மறுபக்கம் சொல்லுகிறார்கள், ரொம்ப தூரம் தேடாதீங்க, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். என்றால் தாயின் காலடி என்றால் என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை விட பன்மடங்கு மேலானவள் நம்முடைய தாய். அவளுடைய அதிருப்தியில் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகரக்கூடிய பாக்கியம் கூட யாருக்கும் கிடைக்காது. அவன் மனைவிங்கிறது மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை. ஆனால் தாய் சொர்க்கத்தையே காலடியில் வைத்திருப்பவள். எனவே நீங்க கம்பேர் பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவி எப்பவுமே லெஃப்டா இருக்கணும், தாய் எப்பவுமே ரைட்டா இருக்கணும். எந்த விதத்திலும் சாய்ந்து விடாதீர்கள். ஒரு வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கலிமா நசீபாகல. என்ன காரணம் தெரியுமா? மனைவிக்கு வழிபட்டு தாய்க்கு மாறு செய்ததால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஒரு சஹாபியினுடைய இறுதி நேரத்திலே அல்லாஹ் கலிமாவை நசீபாக்கவில்லை. அல்லாஹ் பயமாக இருக்கிறது. இந்த வரலாறை படிக்கும் பொழுது அம்மா கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏமா உன் பிள்ளையை நீ மன்னிக்கிறியா இல்லையாமா? மன்னிச்சாதான் அவர் கலிமா சொல்லுவார், இல்ல மன்னிக்க முடியாது. அப்ப நெருப்பு எடுத்து இவரை எரிச்சு சாம்பலாக்கிருங்கிறாங்க முஹம்மது ரசூல். வேணாம், என் பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி எரிச்சிடாதீங்கயா. யார் சொல்ல, என் பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி எரிச்சிடாதீங்க, நான் போன பிறகு என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த உலகத்தினுடைய நெருப்புக்கு நீ இவ்வளவு பயப்படுகிறாய்,
கலிமா இல்லாமல் இவர் மௌத்தாகிவிட்டால் மறுமையின் நிலை என்ன தெரியுமா? 70 மடங்கு மிக மோசமான தண்டனை உன் மகனுக்கு கிடைக்கும். உடனே அவள் சொல்லுவாள், கத் கஃபர்து லஹு, என் மகனை நான் முழுமையாக மன்னித்து விட்டேன். உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அந்த சஹாபி பெருமகனார் மௌத்தாகிறார் என்றால் சஹாபிக்கே இந்த சோதனை என்றால் நமக்கு என்ன சோதனை? தாய் மௌத்தாகிவிட்டாலும் தந்தை மௌத்தாகிவிட்டாலும் தயவு செய்து அவர்கள் நம் உணர்வுகளில் மரணித்து விடக்கூடாது. உணர்வுகள்ல அவங்க இன்னும் மௌத்தாகல, சிந்தனைக்குள்ள அவங்க மௌத்தாகல. ரசூலுல்லாஹ் ஒரு நீண்ட நெடிய வேலையை கொடுத்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்கன்னு சில பேர் தூசியை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க தெரியுமா? முடிஞ்சு போச்சு, அத்தாவை மௌத்தா போயிட்டாங்க, அம்மாவை இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம். தவறு. சேவை இங்கிருந்து தொடங்குகிறது, வேலை இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. முதல் வேலை என்ன தெரியுமா? அத்தாவும் அம்மாவும் எதை விட்டு போனாலும் அதை முதல்ல பற்றி பிடிக்கணும், விடக்கூடாது. அவர்களுடைய உறவுகளை மேம்படுத்தணும். அவர்கள் யாரோடு விரும்பி வாழ்ந்தார்களோ, பழகி வாழ்ந்தார்களோ, அவர்களோட நாம விரும்பி வாழணும், பழகி வாழணும். அவர்களுக்காக துஆ செய்யணும், அவர்களை பத்தி சிந்தனை செய்யணும், அவர்களுடைய கடனை நிறைவேற்றணும், அவர்களுடைய வசியத்தை நிறைவேற்றணும், அவர்களுக்காக உம்ரா செய்யணும், அவர்களுடைய பேரால் ஹஜ் செய்யணும், அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும். ஏராளமான கடமைகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. உண்மையாவே என்ன தெரியுதுன்னா, நான் இருக்கும்போது எங்க அத்தா அம்மா உயிரோடு இருக்கிறதே ரொம்ப நல்லது என்றால் ஒரு கடமை, வஃபாத் ஆகிவிட்டா 10 கடமை. எது ரொம்ப பெஸ்டா இருக்கணும்? ஹயாத்தா இருக்கணும். அந்த நிழல், பெற்றோரின் நிழல் உலகத்தில் இல்லை என்றால் மனிதன் கடுமையான சோதனைக்கு தள்ளப்படுகிறான். எவ்வளோ அறைக்குள் அவள் பூட்டப்பட்டு இருந்தாலும், 10 வருடங்களாக நீங்கள் உங்களுடைய தாயை சந்திக்காமல் இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டார்கள். கியாமத் நாளுடைய மிக முக்கியமான அடையாளமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனைவிக்கு கட்டுப்படுவான், தாய்க்கு மாறு செய்வான். இங்கேதான் அறிவாளியாக நம்ம நடக்கணும். ஒரு பக்கம் தாயிடத்துல தனியாக பேசணும், மனைவிடத்துல தனியாக பேசணும். தாயிடம் தனி காசு கொடுக்கணும், மனைவியிடம் தனி காசு கொடுக்கணும். தாய்க்கு ஒரு வீடு கொடுத்துருங்க, மனைவிக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க. தமிழகத்தினுடைய தலை சிறந்த பூமி கோவை, கோயம்புத்தூர். இன்றும் கோயம்புத்தூரினுடைய ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு அற்புதமான வாசகம் இன்று வரை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தாயின் அழும் குரல், ஒரு தாயின் அழுகை கரந்த குரல். என்ன தெரியுமா? பல பயான்ல சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லிடுறேன். மகனே, நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில். மகனே, நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில். நான் இருக்க ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டில். உனக்காக வேண்டி என் வயிற்றை கொடுத்த 9 மாசம் எந்த ஆண் மகன் மாவீரனாக இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைய நம்ம வயிற்றுல சுமப்போமாங்க? நம்ம எவ்வளவு பெரிய மாவீரரா கூட இருந்துட்டு போங்க, எவ்வளவு பெரிய பாடி பில்டரா இருங்க, ஜிம்முக்கு 1000 தடவை நீங்க போயிட்டு வாங்க, உங்க பிள்ளைய உங்க வயிற்றுல நீங்க சுமக்க முடியுமா? பிரசவ வலியை ஒரு ஆண் சமாளிக்க முடியுமா? அல்லாஹ் அக்பர். நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில் மகனே. நான் இருக்க ஒரு இருட்டறை, எனக்கு ஏசிரும் வேணாப்பா, ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டில். ஒரு தாய் கேட்கிறா, மகனை பார்த்து கேட்கிறா. எங்க? கோயம்புத்தூருடைய முதியோர் இல்லத்தில் எழுதப்பட்ட வாசகம். இப்படி ஏராளமான தாய்மார்களை முதியோர் இல்லத்தில் தள்ளிவிட்டு மனைவிக்கு ஏராளமான நகைகளும் காரும் அதுவும் இதுவும். அதனாலதான் நாட்டுல மழை பெய்யல, நாட்டுல மஸ்ஜிதுக்கு பாதுகாப்பு இல்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 360 நாட்கள் நாம துவா செஞ்சோம், ஒரு பாலஸ்தீனத்தை நம்மால காப்பாற்ற முடியலையே. ஏன்? இங்கே அழும் குரல், அந்த வேதனை குரல் நம் துவா நம்முடைய தலைக்கு மேல போறதை விட்டு தடுக்குதுங்க. என்ன மேலேயே ஏற மாட்டேங்குது துவா. சில பேர் வேடிக்கையா சொல்லுவாங்க, நான் துவா செய்யறது என் பல்லுக்கு மேல கூட ஏற மாட்டேங்குதுன்னு. ஏன்? எப்படி ஏறும்? பல்லுக்கு மேல எப்படி ஏறும்? உங்க அம்மா தான் வீட்டுல அழுதுகிட்டு இருக்காங்களே. இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். இந்த அடையாளங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்குள் இந்த அடையாளம் வந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அடையாளம் எல்லாம் சொல்லிட்டீங்களா, அப்ப நடந்துட்டு போகுது, அப்படி அல்ல. இந்த அடையாளங்கள் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் நான் அந்த அடையாளத்திற்குரியவனாக ஆகிவிடக்கூடாது. என் தாயை மதிக்கணும். இந்த பயானை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மோமினும் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவே பெற்ற தாய்க்கு தந்தைக்கு போன் அடிச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களை சிறப்பா வைக்கணும், கண்ணியமா வைக்கணும், பரக்கத்தா வைக்கணும். இன்று இரவு தஹஜ்ஜுதுல என்னை மறந்துடாதீங்க, இன்று இரவு சஹர்ல என்னை மறந்துடாதீங்க. நீங்க மறக்க மாட்டீங்க, எனக்கு நல்ல தெரியும். நீங்க மறக்க மாட்டீங்க, எனக்கு நல்ல தெரியும். இருந்தாலும் என் கோரிக்கை, உங்களுடைய துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள். இந்த வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு போனை கட் பண்ணுங்க. அந்த தாய் கபருக்குள் போய் விழும் வரை உங்களை மறக்க மாட்டார். அல்லாஹ் நமக்கு அத்தகைய அற்புதமான பெற்றோர்களை அல்லாஹ் தருவானான். கியாமத் நாளுடைய வரிசையிலே 9வது அடையாளம் ஸஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மஸாஜித். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், மஸ்ஜிதுகளிலே சத்தங்கள் பெருகிவிடும், சத்தங்கள் அதிகமாகிவிடும். ஸஹரத்தில் அஸ்வாத். பள்ளிவாசல்ல அல்ஹம்துலில்லாஹ் அரபு நாட்டில் எந்த பள்ளிவாசல் நான் இப்படி பார்க்கல. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம
இங்க அஜ்னபிகள் அரபிகள் யாரை பார்த்தாலோ குர்ஆனை கூட மெதுவா ஓதுறாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குர்ஆனை கூட எப்படி ஓதுறாங்க? மெதுவா ஓதுறாங்க. டெஸ்க் நவுத்துறது கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. டெஸ்க் நவுத்துறது கூட கண்ணுக்கு தெரியல. பாங்கு தொழுகை சத்தம் தவிர மூணாவது சத்தம் பள்ளிவாசல் இல்லை, ஏதாச்சும் ஒரு பயானுடைய சத்தத்தை தவிர. அவ்வளோ நிசப்தம், அவ்வளோ அமைதி, அவ்வளோ அழகு. ஆனா நம்ம தமிழகத்துல எப்படி இருக்கு? மெம்பர் படியில ஏறி நின்று நம்ம பசங்க பயான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஹஜ்ரத் ஏற வேண்டிய மெம்பர் படியில யார் ஏறா? பசங்க ஏறி குத்பா ஓத ஆரம்பிச்சிட்டான். கணவான்களே, சோர்களே, அந்த பக்கம் தலைவர் கத்த, இந்த பக்கம் செயலாளர் கத்த, அந்த பக்கம் பொருளாளர் கத்த. தொழுகைக்கு வர்றது 10 பேர், நிர்வாகிகள் மட்டும் 25 பேர். இது தமிழ்நாட்டை தான் இந்த அவலம், இந்த கேவலம். தொழுகைக்கு வர்றது எத்தனை பேர்? 10 பேர். நிர்வாகிகள் மட்டும் எத்தனை? 25 பேர். துணை இணை அவர் இவர், இந்த போஸ்டிங் அந்த போஸ்டிங் போட்டு வலுக்கட்டாயமா இழுத்து அடிச்சு பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாஹும் அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக தான ஓதணும். நிறைய பள்ளிவாசலுக்குள்ள நீங்க உள்ள போனோன்னு தலைவர் பேரு, செயலாளர் பேரு, பொருளாளர் பேரு, துணை தலைவர் பேர், இதை படிச்சு முடிக்கும் போது அங்க ஹஜ்ரத் சலாம் சொல்லிடுவாங்க. எந்த ஹதீஸ்ல இருக்கு பள்ளிவாசல்ல வந்து என் பேர் எழுதி வைங்க ஹதீஸ்ல இருக்கா? மஸ்ஜிதுன் நபவியில் ரசூலுல்லாஹ் தன் பெயரை எழுத சொன்னார்களா? மக்களில் இதயங்களில் இடம் பிடிப்போம், பள்ளிவாசலுடைய சுவற்றில் இடம் பிடிக்க வேண்டாம். மக்களில் இதயங்களில் இடம் பிடிப்போம். இதுதான் இன்று நடக்குது. நிறைய பள்ளிவாசல்ல கூச்சல் குழப்பம். நிறைய ஜும்மாக்கள்ல பாருங்களேன், ஜும்மா முடிச்சோன்னு ஒரு பயான் நடக்கலாம், ஒரு தீனுடைய பேச்சு நடக்கலாம். ஜும்மா முடிஞ்ச உடனே சுன்னத்தான அடிப்படையில் நிர்வாகிகளுடைய சண்டை நடக்கும். என்ன நடக்கும்? சுன்னத்தினுடைய நீங்க தப்பா விளங்கிறாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இல்ல, நம்மூர் சுன்னத்து. எல்லா பள்ளிவாசலையும் மிகுதமாக ஜும்மா முடிச்சோன்னு ஒரு சண்டை. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானா. இதுவும் கியாமத் நாள் வஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மஸாஜித், மஸ்ஜித்களில் சத்தங்கள் அதிகமாகும். 10வதாக நபி அவர்கள் சொன்னார்கள், சாதல் கபீலத ஃபாசிகூன், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவனாக பெரும்பாவியை மக்கள் தேர்வு செய்வார்கள். இதுவும் ஒரு அடையாளம். 11வது அடையாளம், கான ஸஈமுல் கௌமி ஃபாசிகுஹும், ஒரு சமுதாயத்தினுடைய அருதலுகும், ஒரு சமுதாயத்தினுடைய வழிகாட்டியாக மிக மிக கேவலமானவனை மக்கள் தேர்வு செய்வார்கள். சமுதாயத்தினுடைய தலைவனாக தகுதியற்றவனை மக்கள் தேர்வு செய்வார்கள். உலமாக்களை தேர்வு செய்ய மாட்டார்கள், முஹ்லிஸீன்களை தேர்வு செய்ய மாட்டார்கள், முத்தகீன்களை தேர்வு செய்ய மாட்டார்கள். கேவலத்திலும் கேவலமானவன் சமுதாயத்தின் வழிகாட்டியாக, கேவலத்திலும் பெரும்பாவியாக இருப்பவன் சமுதாயத்தினுடைய தலைவனாக மக்கள் தேர்வு செய்வார்கள். இதுவும் ஒரு அடையாளம். 12வது அடையாளம் சொல்றார்கள், உக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரி, ஒரு மனிதனை மக்கள் சங்கைப்படுத்துவார். தெளிவா இருக்கணும், இங்க கண்ணியப்படுத்துவார், சிறப்புப்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? அவர் நல்லவர் என்பதற்காக அல்ல, அவர் வல்லவர் என்பதற்காக அல்ல, தொழுகையாளி என்பதற்காக அல்ல, ஆலிம் என்பதற்காக அல்ல, ஹாஃபிஸ் என்பதற்காக அல்ல. உக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரிஹி, யா அல்லாஹ் இவருடைய அட்டூழியத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பொன்னாடை முடிஞ்சு போச்சு. பொன்னாடை போத்தும் போது, கண்ணியப்படுத்தும் போது என்ன நியத்து? யா அல்லாஹ் இவனுடைய முசீபத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு யா அல்லாஹ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனிதனை சங்கை செய்வார்கள். யா அல்லாஹ் இவனுடைய தீமையை விட்டு சமுதாயத்தை காத்துரு, இவனுடைய மோசத்தை விட்டு சமுதாயத்தை காத்துரு என்பதற்காகவே மக்களை மக்கள் மதிப்பார்கள் என்றால் இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். 13வது அடையாளம், ஸஹரத்தில் கைனார், பாடகிகள் அதிகமாக ஆயிடுவாங்க. பாடகிகள் அதிகமாக ஆயிடுவாங்க. மக்ரிபுக்கு பிறகு இஃப்தார் ஒரு வீட்டில் அபு ஹலிஃபா மஹல்லால 2-3 பொம்பளை பிள்ளைங்க குர்ஆன் ஓதுனா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அற்புதமான குர்ஆன். மிஸ்ரிகள் இடத்துல படிக்கக்கூடிய, ஆப்கானிஸ்தான் உஸ்தாத்பிகள்கிட்ட படிக்கக்கூடிய, நமது தாயகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இளம் சிறுமிகளுடைய சில குர்ஆனுடைய சூறாக்களை மக்ரிப் பிறகு நான் கேட்டேன். அதனாலதான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அந்த பிள்ளைங்க ஓதும் போது இந்த ஹதீஸை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்றாங்க, கியாமத் நாளுடைய அடையாளம் சினிமா பாடகிகள் அதிகமாக ஆயிடுவாங்க, ஆனால் என் சமுதாயத்தில் திருக்குர்ஆனுடைய ஹாஃபிஸ்கள் அதிகமாக ஆயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து வருகிறார். இங்கே வந்த ஒரு பரக்கத், இந்த குவைத்தினுடைய பரக்கத், அரபுலகத்தின் பரக்கத், அற்புதமான காரிகள், அற்புதமான ஹாஃபிஸ்கள். அதுல ஒரு தகப்பனார் சொன்னாரு, நிசாமுதீன் ஹஸ்ரத் தான் என்னுடைய உஸ்தாத் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா ஹஸ்ரத் அவர்களுக்கு நீடித்த ஹயாத்தி அல்லாஹ் தருவானா. அவங்கள்ட்ட படிச்ச ஒரு மாணவர் தாம் பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்க பார்க்கிறார். எப்படி எஃபெக்ட் அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. படித்தது தந்தை, நியத் என்ன? அல்லாஹ் தஆலா என்னையும் என் பிள்ளையும் ஹாஃபிஸ் ஆக்கணும், நிசாமுதீன் ஹஸ்ரத்தினுடைய உஸ்தாத் அப்படிங்கிறாங்க என்றால் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நிலைமையை நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக்கி தருவானா. கியாமத் நாளுடைய அடையாளம் பாடகிகள் அதிகமாயிருவாங்க. 14வது அடையாளம், வல் மஆசிஃப், இசை கருவிகள் அதிகமாக ஆயிரும். இசை கருவிகள் எப்படி பரவுது தெரியுங்களா? நீங்க சொல்லலாம், எந்த இசை கச்சை பசங்கள்லாம் சொல்லலாம், இசை கச்சைலாம் நாங்க பார்க்கல. இவன் என்ன பண்றான்னா, எப்படியாச்சும் இந்த ஷைத்தானுடைய மோதினாரு எல்லா வீட்டுக்குள்ள வந்துடும். ஷைத்தானுடைய மோதினார் வந்து ஹதீஸ் ஞாபகம் வந்துருச்சா எல்லாத்துக்கும்? ஷைத்தானுடைய மோதினார் இன்னைக்கு கியாமத் நாளுடைய அடையாளம். அங்கேயும் இது வருது, இங்கேயும் இது வருது.
இவன் பார்த்தா ஷைத்தான் இசை கச்சேரிகளை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்ட்டு இதுக்கு ஒரு ஆப்பை கொண்டு வந்துட்டான். ஆப்பு அப்ளிகேஷன். அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டா செல்போனை பிடிச்சிக்கிட்டு மியூசிக் அடிங்க. செல்போனை பிடிச்சிக்கிட்டு மியூசிக் அடிங்க. செல்போன்லயே மியூசிக். ஆஹா, எப்படி கியாமத்தோட அடையாளம். குரானை விட்டு ஹதீஸை விட்டு நம்மை தூரமாக அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை பாதுகாப்பானாங்க. இது போல அப்ளிகேஷன்கள் வேண்டாம். குரானை இறக்குங்கள், காரிகளுடைய கராத்தை இறக்குங்கள். குவைத்தினுடைய மிஷாரி அஃபாஸினுடைய கராத்தை கேட்க வையுங்கள். சவுதி அரேபியா அப்துல் ரஹ்மான் சுதைசியை கேட்க வையுங்கள். மறைந்து விட்ட அப்துல் பாசித்துடைய கராத்தை கேட்க வையுங்கள். உலகெங்கும் எத்தனை காரிகள் உங்களுக்கு வேண்டும், அற்புதமான காரிகளுடைய கராத்தை கேட்கட்டும். இசை கச்சேரிகளுடைய ஆப்புகள் அப்ளிகேஷன்கள் வேண்டாம். ஏனென்றால் இது கியாமத் நாளுடைய அடையாளம். 15வது அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஷுரிபத்தில் ஹுமூர், சாராயங்கள் பரவலாக குடிக்கப்படும், போதை பொருட்கள் பரவலாக பகிரப்படும். 16வது முக்கியமான அடையாளம், கடைசி அடையாளம், லஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்தில் கடைசியாக பிறந்தவன் முன்னோர்களை சபித்துக் கொண்டே இருப்பான். முன்னோர்கள் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் தயவு செய்து அவர்களுடைய குறைகளை பார்க்க வேண்டாம், தவறுகளை பார்க்க வேண்டாம். யாரை இஸ்லாம் நல்லவர்களாக சித்தரித்திருக்கிறதோ, சஹாபாக்களாக, நபிமார்களாக, தாபீன்களாக, தவ தாபீன்களாக, முஹத்திஸீன்களாக, உலமாக்களாக, நல்லவர்களாக, சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற சுஹதாக்களாக யாரையெல்லாம் சமுதாயம் சித்தரித்திருக்கிறதோ, வரலாறு எழுதியிருக்கிறதோ, அந்த வரலாறோடு அவர்களை வையுங்கள், அந்த நன்மையோடு அவர்களை வையுங்கள், அந்த நல்லதை மாத்திரம் பாருங்கள். அவர்கள் தன் மனைவி இடத்துல, பிள்ளை இடத்துல, சமுதாயத்தில் சில குறைகள் செஞ்சிருப்பார்களே, அந்த குறைகளை திருப்பி 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 சொல்லி சொல்லி தயவு செஞ்சு சமுதாயத்தில் தீமையை பரப்ப வேண்டும். அந்த தீமைகளை விட்டு விடுங்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உதுக்குரு மகாசின மௌத்தாக்கும் ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்வார்கள், உங்களில் இறந்து விட்டவர்களுடைய நன்மைகளை மாத்திரம் பேசுங்கள், தீமைகளை பேசாதீங்க. தீமைகளை பேசுறதை விட ஒரு படி மேல ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சபிப்பார்கள்ங்கிறாங்க. சமுதாயத்தில் சில மோசக்காரர்கள் உருவானார்கள், முன்னோர்களை சபிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அல்லாஹ் தஆலா சாபத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாங்க. பிறரை நாமும் சபிக்க கூடாது, பிறர் நம்மை சபிக்க கூடாது. 16 அடையாளங்களை நான் சொல்லிவிட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இந்த 16 அடையாளங்களில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் 6 விதமான தண்டனைகளை உலகத்தில் நீங்கள் பாருங்கள். நஊது பில்லாஹ், நாங்கள் பயப்படுகிறோம். முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், 16 கியாமத் நாளுடைய அடையாளங்கள் வந்துவிட்டால் ஃபல்யர்தகிபு இன்த தாலிக ரீஹன் ஹம்ரா, செந்நிற காற்று, சூறாவளி காற்று உலகம் முழுக்க வீசும். முதல் அடையாளம். கியாமத் நாளுடைய அடையாளம் வந்துட்டா என்ன நடக்கும்? அடுத்து அதனுடைய முடிவாக என்ன வெளியாகும்? சிவப்பு நிற காற்று உலகம் முழுக்க வீசும். வஹஸ்ஃபின், மனிதர்கள் பூமியில் சொருகப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். துருக்கியில் நடந்த நிகழ்வு நமக்கு கடுமையான அச்சத்தை கொடுத்தது. மனிதர்கள் பூமியில் சொருகப்படுவார்கள். மூன்றாவது வமஸ்ஹன், இந்த 16 அடையாளங்கள் உலகத்தில் நடந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை அது எப்படி வெளியாகும் தெரியுமா? உருமாற்றங்களும் நடக்கலாம் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்கள் எதிர்பாருங்கள், கவனமா இருக்கணும். உருமாற்றங்கள் என் உம்மத்தில் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல எதிர்பாருங்கள்ங்கிறாங்கன்னா மேபி நடக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எப்படி? ஒரு விதத்தில் நடக்கலாம், எங்கேயோ 99% நடக்க வாய்ப்பில்லை, எங்கேனும் ஒரு இடத்துல கியாமத் நாளுடைய தண்டனையாக அல்லாஹ் காட்டி விடலாம். எனவே பயப்படுங்கள். கடும் சூறாவளி காற்று வரலாம், பூமியில் சொருகப்படலாம், உருமாற்றங்கள் நடக்கலாம். 4வது கல்மழை பொழியலாம் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். கல்மழையும் சில ஊர்களில் பொழிந்தது. கார்களுடைய கண்ணாடியை உடைத்தது, கார்களுடைய முகடுகளை உடைத்தது, பில்டிங்களை நாசமாக்கியது. கல்மழையை பாருங்கள் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். 5வது அடையாளம் ஸல்ஸலத்தன், பூமியில் பூகம்பங்கள் ஏற்படலாம். ஆயாத்தின், இது அல்லாத 6வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அல்லாத வேற ஏதாச்சும் நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வுகள் எப்படி நடக்கும் தெரியுமா? அற்புதமான ஒரு உதாரணத்தோடு ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க. கன்னிசாமின் குத்திஅ சில்குஹு, அதாவது கோர்க்கப்பட்ட மணிகள். தஸ்பீஹில் கோர்க்கப்பட்ட மணிகள், தஸ்பீஹில் கோர்க்கப்பட்ட மணிகளை நாம் பார்க்கிறோம். அது பாதுகாப்பாக இருக்கிறது. கோர்க்கப்பட்ட மணிகள் எப்படி இருக்கு? பாதுகாப்பாக இருக்கு. தஸ்பீஹில் நீங்கள் பார்க்கிறீர்கள், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் இந்த மணிகள் என்ன செய்யறதில்லை, கீழே விழுவதில்லை. கியாமத் நாளுடைய அடையாளம் இந்த 16 அடையாளங்களில் ஒன்று நடந்தால் இந்த சென்டர்ல அல்லாஹ் கத்திரிக்கோலை வச்சு வெட்டி விட்டுருவோம். எப்படி? கத்திரிக்கோலை வச்சு அல்லாஹ் வெட்டின உடனே கன்னிசாமின் குத்திஅ சில்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெட்டிய பிறகு, நூல் வெட்டிய பிறகு அந்த மணி எப்படி கீழே உழுவுது? உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா?
நடுவில் வெட்டவுடனே அதனுடைய மணி கீழே உள்ளது கட்டுப்படுத்த முடியுமா? அது பாட்டுக்கு உளுந்து உளுந்து பள்ளிவாசல் ஃபுல்லா வீடு ஃபுல்லா பரவிடும். இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தண்டனைகள் உலகத்தில் தொடராக வரும் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு. ஒரு பூகம்பமே தாங்க முடியாது, ஒரு உருமாற்றம் தாங்க முடியாது, ஒரு சூறாவளி காற்று தாங்க முடியாது, பூமியில் சொருகுதல் நம்மால் தாங்க முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஸ்பீஹுடைய மணிகள் விழுவதை போல அல்லாஹ்வுடைய தண்டனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும், உங்களால் தாங்க முடியாது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு. அல்லாஹ் தஆலா அந்த கொடிய வேதனைகளை விட்டு நம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய முஃமினீன்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, நோன்பாளிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக, சமுதாயத்தினுடைய சேவகர்கள், செயல் வீரர்கள், உலமாக்கள், உமராக்கள், இறையில்ல தொடர்பாளர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. இந்த அடையாளங்கள் மீண்டும் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவேன். இந்த அடையாளங்கள் நடந்தாலும் இந்த அடையாளத்திற்குள்ளே நாம் இல்லாதவரை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்றைய மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ரத் அவர்கள் அறிவிப்பு செய்தது போல அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க பத்ருடைய இரவு இன்ஷா அல்லாஹ் நாளை அற்புதமான துஆக்களோடு சிறப்பான மஜ்லிஸோடு நாளை இரவை இபாதத்தாக மாற்றுவோம். உலகெங்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிமீன்கள், முஃமினீன்கள், நம்முடைய உறவுகள் நாளை நடக்கக்கூடிய அற்புதமான அந்த இபாதத்திலே பத்ர் சஹாபாக்களுக்காக அவர்களுக்கு துஆ செய்வதற்காக இறை இல்லங்களில் ஒன்று கூடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல தௌஃபீகை தருவானாக. வ ஆகிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.